அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு பொன்மாரின் சேனல். இந்த வருஷம் பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகும்னு சொல்லி மிகப்பெரிய அளவில் எதிர்பார்க்கப்பட்டு இந்த வாரம் ரிலீஸ் ஆகி, அதாவது நேற்றுக்கு ரிலீஸ் ஆகி மிகப்பெரிய ஒரு வரவேற்பை பெற்றிருக்க படம் தான் தல அஜித்குமார் அவர்கள் நடிப்பில் வந்திருக்க படம் தான் விடாமுயற்சி. இந்த படம் பார்த்துட்டேன். இந்த படத்துக்கு ஏகப்பட்ட எதிர்பார்ப்பு இருந்தது. ஏன்னா இந்த படம் வந்து 330 கோடி பட்ஜெட்டில், அதுவும் 2023 பொங்கலுக்கு ரிலீஸ் ஆன துணிவுக்கு அப்புறம் அஜித்குமார் அவர்கள் நடிப்பில் வந்திருக்க படம். அது இல்லாமல் இந்த படத்துக்கு அப்டேட்ஸு எப்போ வரும்னு சொல்லி ரசிகர்கள்லாம் ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. அது இல்லாமல் இந்த படம் ரிலீஸ்க்கு கொஞ்ச நாளுக்கு முன்னாடி தான் அஜித் அவர்களுக்கு பத்மபூஷன் விருதும் கொடுத்தாங்க. அது இல்லாமல் கார் ரேஸ்லேயும் ஒரு 3வது இடத்த பிடிச்சு ஏகப்பட்ட ஒரு நல்ல ஒரு மூமெண்ட்டாக இருந்துச்சு. ஸோ இந்த படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு அதுவே நல்ல ஒரு ஹைப்பை கூட்டுச்சு. இப்படி ஏகப்பட்ட எதிர்பார்ப்புக்கு இடையில் நேற்றுக்கு ரிலீஸ் ஆன இந்த விடாமுயற்சி படம் எப்படி இருக்குன்னு இந்த ரிவ்யூவில் பார்க்கலாம். அதனால் படம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாமா வேணாமான்னு கால் எடுக்கிறத பற்றி நான் படத்தோட ரிவ்யூவோட எண்டில் சொல்கிறேன். அதனால் ரிவ்யூ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்படின்னு கேட்டுக்கிறேன். இந்த படம் வந்து 1997 மில்ட் ரசல்னு சொல்லி ஹாலிவுட் நடிகர் நடிப்பில் மிகப்பெரிய அளவில் ஹிட்டான படமான பிரேக் டவுன் படத்தோட இன்ஸ்பிரேஷனில் எடுக்கப்பட்ட படம்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதே மாதிரி தான் இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப்லேயும் இருந்துச்சு. அதில் உள்ள சில காட்சிகள் அதோட கோரை எடுத்து தான் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி நுணுக்கமான விஷயங்கள்லாம் இந்த ரிவ்யூவில் இருக்குது. ஸோ அந்த ரிவ்யூ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கன்னு கேட்டுக்கிறேன். வாங்க விமர்சனத்துக்குள்ள போகலாம். படத்தோட கதை என்னென்னா, ஹீரோ அஜித்குமார் அவர்கள் வந்து அஜர்பைஜான் நாட்டில் வந்து வாழ்ந்துட்டு வர்றாரு. அங்கே ஒரு ஒர்க் பண்ணிட்டு அங்கே ஒரு என்ஆர்ஐயை வந்து வேலை பார்த்துட்டு வர்றாரு. அவர் வந்து த்ரிஷா வந்து 3 வருஷமாக லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிறாரு. இவங்க லைஃப் நல்லா போய்கிட்டு இருக்கு. அப்போ வந்து 12 வருஷம் கழிச்சு திடீர்னு ஒரு நாள் வந்து த்ரிஷா வந்து டைவர்ஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லி முடிவெடுத்துடுறாங்க. அவங்களுக்கு வேற ஒரு அஃபேர் இருக்குன்ற மாதிரி படத்தில் சித்தரிக்கப்படுது. ஸோ அஜித் அவர்களும் பெருந்தன்மையாக சரி ரைட்டு அப்படின்னு சொல்லிடுறாரு. ஸோ இந்த டைவர்ஸ் பீரியடில் வந்து நம்ம வந்து பிரிஞ்சிருக்கலாம், நான் எப்போ எங்கள் அப்பா அம்மா வீட்டுக்கு போகிறேன்னு சொல்லி அந்த ஊரில் வந்து அஜர்பைஜான்லேயே பக்கத்துலேயே அவங்க அப்பா அம்மா இருக்க மாதிரி தான் கதையில் சொல்லப்பட்டிருக்கு. அங்கே போகலான்னு சொல்கிறாங்க. சரின்னு அஜித் அவர்கள் நானே ட்ராப் பண்ணிடுறேன், லாஸ்ட் ட்ரிப்பை விட்டு நம்ம லைஃப்பை வந்து கொண்டாடலான்னு சொல்லி அவரும் சரின்னு சொல்லி த்ரிஷாவும் அவரும் கிளம்புறாங்க. அவர் போகிற வழியில் வண்டி வந்து பிரேக் டவுன் ஆகிடுது. அப்போ வந்து வழியில் ஒரு ட்ரக்கில் ஒரு அர்ஜுன் அவர்களும் ரெஜினா கசன்ராவும் நாங்கள் எங்கள் வண்டியில் கூப்பிட்டு போகிறோம், பக்கத்தில் ஒரு ஹோட்டல் இருக்குது, இவங்க கொஞ்சம் டயர்டாக இருப்பாங்க, த்ரிஷா வந்து உடம்பு முடியாமல், ஸோ அவங்கள நாங்கள் இறக்கி விட்டுறோம், நீங்கள் வந்து அங்கே பிக்கப் பண்ணிங்க, உங்கள் வண்டி வந்து வேறு ஒரு டோ பண்ணுறதுக்கு ஒரு வண்டி நாங்கள் அங்கேருந்து கால் பண்ணி சொல்லிடுறோம், அவங்க வந்து இந்த வண்டியை இந்த இடத்துன்னு சொல்லி பிக்கப் பண்ணிட்டு வந்துடுவாங்க, நீங்களும் அங்கே வந்துடுங்க, நாங்கள் முன்னாடி கூப்பிட்டு போகிறோம் சொல்லி த்ரிஷாவை ஏற்றிக்கிட்டு அவங்க ட்ரக்கு, அது ஒரு பெரிய ஒரு வால்வோ ட்ரக்கு மாதிரி கிட்டத்தட்ட ஒரு 40 ஃபீட் ட்ரக் மாதிரி இருக்குது. அதில் வந்து டிரைவரை வந்து அர்ஜுன் இருக்கார், ஓன் வண்டி, அர்ஜுனும் ரெஜினாவும் அந்த டிரான்ஸ்போர்ட்டில் நடத்துகிற மாதிரி தான் சித்தரிக்கப்பட்டிருக்கு. அவங்க த்ரிஷாவை கூட்டிகிட்டு போயிடுறாங்க. இப்போ சரின்னு அஜித் அவர்கள் அவங்க சொன்ன அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு போய் பார்க்குறாரு. அங்கே போனால் அந்த த்ரிஷா வந்த அப்புறம் அறிகுறியே இல்லை, அங்கே சிசிடிவியும் ஒர்க் ஆகலை. ஸோ அப்போ தான் அவருக்கு தெரிய வருது, த்ரிஷா வந்து யாரோ கடத்திட்டாங்கன்னு சொல்லி அவருக்கு தெரிய வருது. ஸோ அவர் த்ரிஷாவை வந்து காப்பாற்றுறதுக்காக, மனைவியான த்ரிஷாவை காப்பாற்றுறதுக்காக அவர் எடுக்கிற முயற்சிகள், அதில் அவர் சந்திக்கிற திடுக்கிடும் சம்பவங்கள், வாழ்க்கையை புரட்டி போடக்கூடிய அளவில் உள்ள பிரச்சனைகள்லாம் சமாளித்து அவர் வெளியில் வந்தாரா இல்லையா அப்படிங்கிறது தான் பரபரப்பான ட்விஸ்டோட முடிகிற, கிளைமேக்ஸோட முடிகிற பேலன்ஸாக அமைச்ச கதை. இனி படத்தோட ப்ளஸ் மைனஸ் பார்க்கலாம். படத்தோட ப்ளஸ்ன்னு பார்த்தா ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லாவே விறுவிறுப்பாக போகுது. அந்த பிரேக் டவுன் அந்த ஒரு ஹாலிவுட் படத்தில் வர மாதிரியான காட்சிகள் தான். படம் ஃபுல்லாகவே அஜர்பைஜான் நாட்டில் எடுத்திருக்காங்க. கிட்டத்தட்ட பாலைவனம் மாதிரியான பகுதி. அந்த இடத்துல வந்து செல்ஃபோன் டவர்ஸும் கிடைக்காது. அப்படியான ஒரு பகுதியில் வந்து கார் ரிப்பேர் ஆகி மாட்டிக்கும் போது அந்த ரோடு ரேஜ்னு சொல்லக்கூடிய அளவில் ஒரு ஃபஸ்ட்டு ஆரோ வந்து 2-3 இடத்துல அவங்கள வந்து கலாய்ச்சிட்டு போயிடுவார். அதுவும் இல்லாமல் பின்னாடியே வந்து அர்ஜுனும் வந்து ரெஜினாவும் வந்து இவங்களை ஹெல்ப் பண்ணுற மாதிரி வந்து அதுக்கப்புறம் வர ட்விஸ்ட் எல்லாமே நல்லாவே படத்தில் ஸ்க்ரீன் ப்ளே வந்து கிரிப்பிங்காக கொண்டு போயிருப்பாங்க. அது மாதிரி ஃபர்ஸ்ட் ஹாஃபில் ஃபுல்லாகவே நல்ல ஒரு எலிமெண்ட்ஸு வாவ் ஃபேக்டர்ஸ்லாம் நிறைஞ்சி ரொமான்ஸு, அப்புறம் த்ரிஷா அவர்களுக்கும் அஜித் அவர்களும் ரொமான்ஸ், அப்புறம் படத்தில் உள்ள ட்விஸ்ட் மூமெண்ட்ஸு, அந்த அர்ஜுன் அவர்களால் வர ட்விஸ்ட் மூமெண்ட்ஸு, ஆரோவால் வர சில பல ப்ரெஷர்ஸுன்னு சொல்லி ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லா விறுவிறுப்பாகவே கொண்டு போயிட்டாங்க. மகிழ் திருமணி அவர்கள் படங்களுக்கே உண்டான அந்த ஒரு தடம், அப்புறம் கழகத்தலைவன், இந்த மாதிரி மெகாமன் படங்களுக்கே உண்டான அந்த ஒரு த்ரில்லர் வாவ் ஃபேக்டர்ஸ்லாம் ஃபர்ஸ்ட் ஹாஃபில் ஃபுல்லாக நினச்சி கொண்டு போயிட்டாங்க. அதுக்கு நம்ம இயக்குனர் மகிழ் திருமணி அவர்கள் பாராட்டு தெரிவிச்சுக்கலாம்.
அது இல்லாம படத்தில் முக்கியமாக குறிப்பிட வேண்டியது பத்மபூஷன் விருது வாங்கின நடிகர் அஜித் அவர்கள் நடிப்பு இந்த படத்தில் நல்ல மெச்சூரிட்டி தெரியுது. அவர் கிட்டத்தட்ட ஒரு 25 வருஷம் மேலே நடிச்சுக்கிட்டு இருக்காரு. நல்ல ஒரு அவரோட எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு இந்த படத்தில் ஒரு மாஸ் எலிமெண்ட்ஸ் இல்லைன்னு தெரிஞ்சுமே இந்த மாதிரி கதைகளை ஒத்துக்கிட்டதுக்கே அவருக்கு நம்ம பாராட்டுக்க தெரிவிச்சுக்கலாம். படத்தில் அவருக்கு எல்லா ஸ்கோப்புமே இருக்குது. ஒரு லைஃப்பில் வந்து ஒய்ஃப் வந்து இந்த மாதிரி ஒரு முடிவு எடுத்துட்டாங்கன்னும் போது அதில் உள்ள சோகம், ரொமான்ஸ் சீன்ஸில் வர அந்த ஒரு நல்ல ஒரு ஒரு ஹாப்பி மூமெண்ட்ஸு, அதுக்கப்புறம் ஒய்ஃப் காணாமல் போயிட்டாங்கன்னு அந்த ஆற்றாமை, அந்த சோகம், செகண்ட் ஹாஃபில் ஒரு ஆக்ஷன் சொல்லி எல்லாமே கலந்து கட்டி பின்னி பெடல் எடுக்கிறார் நடிப்பில். பல விருதுகளுக்கு தகுதியான நடிப்பு. அவருக்கு நம்ம பாராட்டுகள் தெரிவிச்சுக்கலாம். அதுக்கப்புறம் முக்கியமான கேரக்டரில் ஹீரோயின் கேரக்டரில் த்ரிஷா வராங்க. அழகாகவே இருக்காங்க. அவங்களுக்கு நடிக்க ஸ்கோப் உள்ள படம் தான். குறைஞ்ச சீன்ஸ் தான் வந்தாலும் நல்லா அவங்க நடிப்பில் நல்லாவே மெச்சூரிட்டி தெரியுது. நல்லா பண்ணியிருக்காங்க. அவங்களோட கேரக்டரை நெயில் பண்ணிட்டாங்கன்னு சொல்லலாம். நல்லா பண்ணியிருக்காங்க. த்ரிஷா அவருக்கும் பாராட்டுகள். படத்தில் இன்னொரு முக்கியமான கேரக்டர் வந்து ரெஜினா கசன்ட்ரா. கிரே ஷேடோவில் கேரக்டரு. அவங்க வந்து என்ன மாதிரி கேரக்டர்னா 2, 3 எமோஷனை வெளிப்படுத்துகிற கேரக்டர். அதை நல்லாவே சிறப்பாக வெளிப்படுத்திடுவாங்க. படம் பாருங்க உங்களுக்கே தெரியும். அது இல்லாமல் படத்தில் முக்கியமான ஒரு வில்லன் கேரக்டரில் அர்ஜுன் அவர்கள். அது என்ன மாதிரியான கேரக்டர் சொன்னால் ரிவீல் ஆகிடும். ஸோ படம் பாருங்கள். அவரும் அவரோட எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு ஈஸியாக ஊதி தள்ளிட்டாரு. அவர் நடிப்பும் நல்லா இருக்குது படத்தில். அது இல்லாமல் படத்தில் முக்கியமான கேரக்டரில் ஆரவ், அதுக்கப்புறமா ரம்யா சுப்ரமணியன் அவங்களும் வந்து சின்ன கேரக்டர் பண்ணாலும் அவங்க கேரக்டரை 2 பேரும் ஜஸ்டிஃபை பண்ணிட்டாங்கன்னு சொல்லலாம். படத்தில் இந்த மாதிரி மினிமல் கேரக்டர்ஸ் தான். அவங்க வர கேரக்டர்லாம் நல்லா பண்ணியிருக்காங்க. அது இல்லாமல் அஜர்பைஜான் நாட்டில் இருக்க ஒரு லோக்கல் ஆளுங்களை வச்சு நல்லா வேலை வாங்கியிருக்காங்க. டென்ஷன் பில்ட் பண்ணியிருக்காங்க. நல்லாவே இருக்குது. அதுலேயும் அந்த ரெஸ்டாரண்ட் கேரக்டர் எல்லாமே நல்லாவே இருக்குது. அதுக்கு உண்டான லிங்க்கை வந்து பின்னாடி கொண்டு போய் முடிச்சு போட விதம் நல்லாவே இருக்குது. அது இல்லாமல் படத்தில் வந்து ஓம் பிரகாஷ் அவர்கள் கேமரா கண்டிப்பாக கிரெடிட் கொடுத்தே ஆகணும். அஜர்பைஜான் நாட்டில் வந்து பாலைவனத்தை வந்து ஹாலிவுட் லெவலில் கொண்டு போய் நல்லாவே படத்தை வந்து ப்ரெசென்ட் பண்ணியிருக்காரு. பிடிச்சி அந்த காட்சிகளை பிடிச்சி காமிச்சிருக்காரு. படம் பார்க்கும்போது நமக்கு ஹாலிவுட் படம் பார்க்குற மாதிரி தான் ஃபீல் இருக்குது. ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் ஒரு தமிழ் படம் பார்க்குற எஃபெக்ட் இல்லை. நல்லாவே கொண்டு போயிருக்காரு. அவருக்கு பாராட்டுகள் தெரிவிச்சுக்கலாம். அந்த ஜியாகிரஃபி லேண்ட்ஸ்கேப்பே ஒரு வித்தியாசமான ஒரு படம் பார்த்து நம்ம அனுபவத்தை கொடுக்குது. அதுக்காகவே தேட்டரில் பார்த்தா இன்னும் கொஞ்சம் எஃபெக்ட் இருக்கும்னு சொல்லக்கூடிய அளவில் இருக்குது. அது இல்லாமல் படத்துக்கு இன்னொரு முக்கியமான பில்லர்னு சொன்னால் அனிருத் அவர்கள். இந்த படத்தில் வந்து 3 பாட்டு, அது ஸ்வதிகா அந்த பாட்டு வந்து ஏற்கனவே படம் ரபரிப்பா ரபரிப்பான்னு சொல்லி நல்ல ஒரு குஷியான பாட்டு. அந்த படம் வச்ச பிளேஸ்மெண்ட்டும் நல்லாவே இருக்கும். அதுவும் நல்லா இருக்குது. படத்தில் இன்னும் 2 பாட்டு, அது இல்லாமல் விடாமுயற்சி, இன்னும் செகண்ட் ஹாஃபில் வர அந்த ஒரு எந்தூசியாஸ்டிக்கான அந்த மூமெண்ட் உள்ள பாட்டு எல்லாமே நல்லா பண்ணியிருக்காரு. 3 பாட்டு ஹிட் ஒரு அளவுக்கு நல்லாவே இருக்குது. பிஜிஎம்மும் படத்துக்கு தேவையானது அளவுக்கு ஷார்ட்லாகவே பண்ணி எலிவேட் பண்ணுற அளவுக்கு நல்லாவே பண்ணியிருக்காரு. பாராட்டுகளை தெரிவிச்சுக்கலாம். படம் ஆஹா ஓஹோ அப்படின்னு சொன்னால் சில விஷயங்கள் எனக்கு பிரச்சனையாக பட்டுது. அது என்னென்னா, ஒரு மாஸ் ஹீரோ படத்தில் வந்து இந்த மாதிரி ஒரு சில மாஸ் மூமெண்ட்ஸ் வச்சுருந்துருக்கலாம். துணிவு படத்தில் கூட ஒரு சில சீன்ஸ் வந்து அஜித் அவர்களே வந்து ஒரு காமெடி மாதிரி பண்ணியிருப்பாரு. அந்த பேங்க் மூமெண்ட்டில் அந்த மாதிரியான ஒரு சீன்ஸ் இந்த படத்தில் எதுவுமே இல்லை. படம் ஃபுல்லாகவே ஒரு சோகமாக இருக்க மாதிரி தான் பல காட்சிகள் சித்தரிக்கப்பட்டிருக்கு. அது கொஞ்சம் தவிர்த்துட்டு, இல்லைனா ஒரு காமெடிக்கு ஏதாவது கொஞ்சம் 10 நிமிஷம் 20 நிமிஷம் வச்சுருந்தா இன்னும் கொஞ்சம் ஃபீல் குட்டாக போயிருக்கும். அது இல்லாமல் ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாகவே அந்த ஒரு பிரேக் டவுன் படத்தில் வர மாதிரியான அந்த ஒரு ரீமேக் மாதிரியான அந்த கோரை எடுத்துட்டு நல்லாவே பண்ணிட்டாங்க. ஆனால் செகண்ட் ஹாஃப் போகும்போது படம் வந்து இப்போ செகண்ட் ஹாஃப் தொடங்கின கொஞ்ச நேரத்திலேயே வில்லன் இவங்க தான் தெரிஞ்சு போயிடுச்சு. அது இல்லாமல் சஸ்பென்ஸ் எல்லாமே அவுந்துருது. அதுக்கப்புறம் வரதெல்லாம் கொஞ்சம் ப்ரெடிக்டபுளாகவும் கொஞ்சம் லேகிங்காகவும் இருக்குது. அது கொஞ்சம் கவனிச்சு இன்னும் கொஞ்சம் ஃபேக்டர்ஸை, ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸை வில்லனை வந்து லாஸ்ட்டில் வந்து ரிவீல் பண்ணியிருந்தா இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்குன்னு சொல்லக்கூடிய அளவில் இருக்குது. ஸோ அது மட்டும் கொஞ்சம் பண்ணியிருக்கலாம். அது இல்லாமல் வில்லன் டீமில் வந்து அர்ஜுன் அவர்களும் அந்த ரஜினாவுக்குள்ள அந்த ஒரு பின்னணி கதை அந்த அளவுக்கு இம்ப்ரெசிவாக இல்லை. அவங்க டீமில் வரவங்களும் பெரிய அளவில் இம்ப்ரெஸ் பண்ண மாதிரி இல்லை. வில்லன் ஸ்ட்ராங்காக இருந்தால் தான் ஹீரோவுக்கு மாஸ் அதிகமாக இருக்கும். அது கொஞ்சம் சரி பண்ணியிருக்கலாம்னு சொல்லக்கூடிய ஒரு சின்ன சின்ன பிரச்சனைகள் நிலவப்பட்டது. மொத்தத்தில் இந்த படம் எப்படி இருக்குன்னா, அஜித் அவர்கள் ஃபேன்ஸுக்கு கண்டிப்பாக இது கொண்டாட்டம் கொடுக்கக்கூடிய படம் தான். ஏன்னா 2 வருஷத்துக்கு அப்புறம் வர படம். அது இல்லாமல் அவர் ஸ்க்ரீனில் வந்து நடந்தாலே நல்லா இருக்கும்னு நினைக்கிறவங்களுக்கு நல்ல மாஸ் மூமெண்ட்ஸ்லாம் நிறைய இருக்குது. ஜென்ரல் ஆடியன்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த படம் எப்படி இருக்குன்னா, ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து நல்ல ஒரு ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் நிறைஞ்ச ஃபேக்டர் நிறைஞ்ச படம். செகண்ட் ஹாஃப் வந்து ஓகேஷான ஓரளவுக்கு ப்ரெடிக்டபுளான ஸ்டோரி. அதனால் 2ம் கலந்துக்கிட்டே வச்சுருக்கிறதால தேட்டரில் ஒன் டைம் பார்க்கக்கூடிய படம் தான் இது. ரொம்பவும் மோசம் இல்லை. அது இல்லாமல் படத்தில் வந்து அந்த அஜர்பைஜான் ஜியாகிரஃபிக்காகவே ஹாலிவுட் படம் லெவலுக்கு அந்த கேமரா, அந்த படத்தில் டெக்னிக்கல் விஷயங்களுக்காக ஜென்ரல் ஆடியன்ஸு மற்றும் எல்லா ரசிகர்களுமே ஒன் டைம் பார்க்கக்கூடிய ஒரு தரமான படம் தான் இது. அது இல்லாமல் இந்த படத்தை வந்து யூஎஸ் சர்டிஃபிகேட் தான் கொடுத்துருக்காங்க. 16+ பார்க்கக்கூடிய படம். ஸோ மொத்தத்தில் எப்படி இருக்குன்னா, ஜென்ரல் ஆடியன்ஸ் ஒன் டைம் பார்க்கக்கூடிய அளவுக்கு அபோவ் ஆவரேஜான படம். பார்க்கணுமா வேணாமான்ற காலை நீங்கள் எடுத்துங்க. நம்ம சைட்லேருந்து ஒன் டைம் பார்க்கக்கூடிய ஒரு ஒரு படம் தான். ஓகேஷான படம் தான். ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து தரமாக இருக்குது.
ஸ்பீடாகவும் போகுது. செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் லேகிங் அண்ட் ப்ரெடிக்டபுளாகவும் இருக்குது. ஸோ அதுதான் சின்ன விஷயம். ஸோ பார்க்கணுமா நம்ம காலை நீங்கள் எடுங்க. இந்த படம் பார்த்துருந்தா உங்களோட கருத்துக்களை பின்னூட்டங்களில் தெரியப்படுத்துங்க. வேறு ஒரு திரை விமர்சனம், ரிவ்யூ அல்லது உங்கள்ட்ட சந்திப்போம். அதுவரை நன்றி, வணக்கம்.